விஸ்வபிஜி நிறுவனத்தால் நடாத்தப்படும் சக்தி அளிக்கும் நடன நிகழ்வு தற்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உங்களுடைய ஆதரவு இருந்தால். This time, Visibility is holding its workshops and performances very much in local communities. If you look around you, you can see that, for example, this particular workshop is happening in an open field between two houses in a village where they've just sort of put up a very temporary structure. You really just couldn't get more grassroots than this. So our first focus is to produce a group that can lead in these societies, and then they can go into the other communities and spread the word and the work. அது வந்துட்டா வரலையாண்டா அது உங்களுக்கு சொல்லத்தானே வேணும் இல்லையா? கடிதம் வந்துட்டுதுன்ற தகவல் உங்களுக்கு வரும். அந்த கடிதம் வந்து சேர்ந்துட்டுதுன்ற தகவல் தான் இது உங்களுக்கு. When we are talking about the rules, all these rules apply to you in an equal manner. There is no difference. So we know there were times when this was not the case, and the problem all around the world is that the rules are implemented by human beings. That is why it is important that you know what is right and you know what to say in case if anything happens. 23/1/1996 28 இலக்க அங்கவினர்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தில் பிரிவு 23(1) சொல்லப்பட்ட முதலாவது விஷயம் கல்வி உரிமை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதே பந்தியில் சொல்லியிருக்காங்க. When I have started working in the field of disability in 2006, disabled peoples in Sri Lanka, they were not much aware of what they have, what are the rights, what are the basic things that they could. In 2019, at least to some extent, some disabled people started knowing about their rights, and others now started understanding that there are disabled peoples in Sri Lanka, but still we have a long way to go. ஸோ இப்பையும் எங்கட ஆக்கள் இந்த போலீஸுக்குள்ளே போகிறன்றது கௌரவ குறைச்சல் தான். போலீஸுக்கு இன்னும் திடீரெண்டு எதுவும் தேவைகளுக்கு போலீஸுக்கு போகிறனாலும் பயப்படுவாங்க கூடுதலாக, என்னத்துக்கு அங்கே போகிற அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மைக்குலையுமே அது எங்களோட உரிமைன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கோம் டெய்லி. அப்படியான சந்தர்ப்பங்களில் உண்மையை நாங்கள் எங்களோட உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்காமலுக்கு எங்கெங்கே வரைக்கும் எங்களால் போய் தன்னிச்சையாக எங்கே இயலுமோ அது அந்த இடம் வரைக்கும் எங்களால் போகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்தது எங்களால் ஏலும் என்னால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உண்மையாகவே என்னில் இன்றைக்கு கொஞ்சம் மேலதிகமாக வளர்ந்தது நான் உணரக்கூடியதாக இருந்தது. There are plenty of organizations that do dance projects for people with disabilities. There's plenty of organizations that do rights awareness for people with disabilities. But Visibility came up with a really novel idea of combining these two things. The person who represents the mirror gets a chance to experience another person inside his or her body. This mirror task is giving you that opportunity to yourself in another person's body. மற்றது நடனம் என்று சொல்லும்போது எல்லாரும் பெருசாகத்தான் யோசிக்கிறவங்க நடனம்ன்றது. ஆனால் செய்கை மூலமாக செய்யும்போது அது இலகுவாக இருக்குது. ஆனால் அதை எல்லோராலும் செய்ய இயலும்ன்றது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துகிறேன்.
சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் இந்த ஒரு மாற்றுத்திறமுடையன் என்றது எனக்கு இல்லை. ஏனென்றினா சமூகத்தில் இருக்க மக்கள் மாதிரி தான் நான் வருவேன். ஏன்னா அவங்க செய்கிற வேலையே கூடிய அளவுக்கு நானும் செய்வேன். We're talking about diversity. So when there is a different body, it's nice and beautiful to see that it's a different body. So for us, it's always so interesting to see that it's a different body. அவர் செஞ்சது எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நிச்சயமாக பிடிச்சிருந்தது. அவர் என்ன செய்ய போகிறாரு, ஏது செய்ய போகிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் செய்யும்போது நாங்கள் செஞ்சு கொண்டு இருந்தோம். சில ஆளுக்கு கஷ்டமாக இருக்கும், சில ஆளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி செஞ்சு வரக்குள்ள கொஞ்சம் அவர் இப்படி இந்த அளவுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது எனக்கு. The dance workshop really give more confidence. It's breaking barriers. It's breaking structures of what they are used to do. It was really, really helpful to help them also to understand the laws and that they then afterwards use it as well, really to go for what they need. நாங்கள் கவுன்சிலிங் ஃபீல்டில் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எங்களுக்கு உண்மையாகவே இருந்தது. பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த 4 days நான் எனக்குள்ள என்ன கேட்ச் பண்ணிக்கொண்டு உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. என்னோட சொன்ன எங்களோட சங்கத்தில் வந்து டிப்போவில் வந்து 600க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க, வலது குறைஞ்சவங்க. அவங்களையும் நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வரணும். ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற நேரம் அவங்களையும் நாங்கள் செயல்படுத்தணும்ன்றது எனக்கு மிகவும் ஆசையாக இருக்குது. நாங்கள் கல்வி இந்த கற்றுக்கொண்டு அதோட அபிநயங்கள் அதுக்கு தக்க அபிநயங்களை செய்து இது வர வைக்கத்தக்கது. சில பேருக்கு சொல்லுவாங்க இது என்னத்துக்கு போகிறீங்க, இது என்னத்துக்கு வாங்க, பின்னுக்கு வாரத்தை முன்னுக்கு சொல்லணும். இப்போ நாங்கள் முன்னுக்கு கட்டாதான் பின்னுக்கு ஜொப் எடுக்கலாம், இல்லாட்டி இருக்கலாமா. ஒன்று நாங்கள் ஒரு வயலை செய்கிறேன் சொன்னால் வரம்பை கட்டி உழவடிக்கு விதைச்சி பயிராக்கி பயிரை போட்டு இது செஞ்சால் அறுவடை செய்யலாம். மாற்றுத்திறனாளிகளும் சாதாரண நபர்களும் இணைந்து நடாத்தும் இந்த சக்தி அளிக்கும் நடன நிகழ்வு இன்னும் ஒரு சில வினாடிகளில் இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் அனைவரையும் இருவரும் கூப்பி அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள். அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும், நாங்களும் செய்ய வேணுமென்று அப்படி ஒரு முயற்சி கொண்டு வரும். இன்னும் இப்படி எல்லா இடத்துலையும் கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்த நாளைக்கு அப்படி செய்தாலே ஊக்குவிக்கிற மாதிரி தான். அதில் அந்த முன்னுக்கு வரணும், அந்த வாழ்க்கையில் முன்னேறணும். வலது புரிந்தவர்களை வைத்து எங்களால் முடியுமா என்ற கேள்விக்குரிய விடைதான் இது. கண்டிப்பாக இவர்களாலே முடியும், எங்களாலேயும் மற்றவர்களைப் போல் நடமாட முடியும், பேச முடியும், ஆட முடியும், பாட முடியும், சாதனை ஒன்றை நிகழ்த்த முடியும் என்றதுக்கான உதாரணம்தான் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்கள் இந்த இடத்தில் காண்பித்து காட்டியிருக்கிறார்கள். These performances are able to bring people with disabilities outside of their houses. There's something that they normally wouldn't do. Through the performances, the audience felt
that, if somebody really wants to do something, they can do it.